Hi guys, நீங்கள் Python tutorial previous videos பார்க்க விரும்புனீங்கன்னா மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஓகே கைஸ், பைத்தான் சீரீஸில் இந்த செக்ஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பைத்தான் யூசர் இன்புட். ஸோ நம்ம வந்து பைத்தானில் இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது இன்புட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துருப்போம். நிறைய ப்ரோக்ராம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம கொடுக்கும்போதே, அதாவது நம்ம ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணும்போதே நம்ம வந்து இன்புட்ஸ் கொடுத்து பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரன் டைமில் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு இன்புட் கேட்குது. ஒரு யூசர் வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி, நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி. ஸோ என்டர் யுவர் நேம், என்டர் யுவர் ஏஜ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்புட்ஸ் வந்து கொடுக்கணும், யூசர்கிட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பைத்தானில். ஸோ பைத்தான் 3 வெர்ஷன் 3க்கு மேலே உள்ள 3.3க்கு மேலே உள்ள இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்புட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இதுவே வந்து பைத்தான் 2 வெர்ஷன்ஸ், ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரா இன்புட்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா, இன்புட்ஸ் வந்து நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போதே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்துட்டு நம்ம இது வரைக்கும் அப்படி தான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A is equal to 10 கொடுக்குறோம், B is equal to 20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இல்லை string str is equal to welcome within double quotesக்குள்ளே இல்லை within single quotesக்குள்ளே கொடுத்துருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்புட்ஸ் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, ப்ரோக்ராம் டைப் பண்ணும் போதே நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், அதாவது ரன் பண்ணும்போது உங்களுக்கு யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கணும் அப்படிங்கிற நீடு வரும்போது நீங்கள் இன்புட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது லேட்டஸ்ட் வெர்ஷனில் யூஸ் பண்ணுற மெத்தட், இது ஓல்டர். ஸோ இது வந்து பைத்தான் 2 வெர்ஷன்ஸில் 2 சம்திங் அந்த 2 வெர்ஷன்ஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட் ரா இன்புட்ன்ற மெத்தட், யூசர்கிட்ட இருந்து இன்புட் வந்து கெட் பண்ணுறதுக்குரிய மெத்தட். ஸோ 3 வெர்ஷன்ஸ் 3க்கு மேலே உள்ளதுக்கெல்லாம் வந்து நம்ம இன்புட் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? திஸ் ஃபங்க்ஷன் டேக்ஸ் த இன்புட் ஃப்ரம் த யூசர். ஸோ யூசர்கிட்ட இருந்து உங்களுக்கு இன்புட் வந்து ரன் டைமில் வாங்குகிறோம். சரிங்களா? தட் மீன்ஸ் we are able to ask the user for input. ஸோ enter your name, enter your age எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குகிறோம். சரிங்களா? ஸோ இதுதான் யூசர் இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு மெத்தட் வந்து என்ன யூஸ் பண்ணுறோம், இன்புட் ஓப்பன் பெராந்திசிஸ் க்ளோஸ் பெராந்திசிஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? Python stops executing when it comes to the input function. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, ரன் ஆகிட்டு இருக்கும்போது அது என்ன ஆகும்னா, பைத்தான் வந்து எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகும். எந்த இடத்துல இன்புட்ன்ற ஃபங்க்ஷனை எங்கே பார்க்குதோ அந்த இடத்துல அந்த எக்ஸிக்யூஷன் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அண்ட் கண்டினியூஸ் when the user has given some input like a string or a number or a list. புரியுதுங்களா? ஸோ அப்போ எக்ஸிக்யூஷன் நடக்குது, ஒரு ப்ரோக்ராமை வந்து நீங்கள் ரன் பண்ணுறீங்க. ரன் பண்ணும்போது அந்த எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்புட்ன்ற ஃபங்க்ஷனை வந்து இன்டர்பிரட்டர் எங்கே பார்க்குதோ அந்த இடத்துல எக்ஸிக்யூஷனை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கேட்கும்னா, யூசர்கிட்ட இருந்து இன்புட் கேட்கும். அந்த இன்புட் வந்து நம்ம யூசர் வந்து எப்படியெல்லாம் கொடுக்கலாம்னா, ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம், ஒரு நம்பராக கொடுக்கலாம், இல்லை லிஸ்ட், ஸோ வாட் எவர் இட் இஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட்டை வாங்குறதுக்கு இன்புட்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸிக்யூஷன் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கிருந்து எனக்கு ஒரு யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வந்து வாங்க கேட்குது. சரிங்களா? அதுக்கு இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராம் எழுதும் போதே நம்ம வந்து இன்புட்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அது நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போது நம்ம கொடுக்குறது A is equal to 10, total is equal to sum plus total. ஸோ இந்த மாதிரி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ நம்ம ப்ரோக்ராம்லேயே வந்துட்டு எல்லாமே கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணுவோம், இன்புட்ஸ் கொடுத்துருவோம், அவுட்புட் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். வாட் எவர் யூ என்டர் அஸ் இன்புட் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் இட் into a string. நீங்கள் எந்த மாதிரி கொடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்தாலோ
இல்லை நம்பராக கொடுத்தாலோ இல்லை லிஸ்டாக கொடுத்தாலோ அந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன தான் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங்காக தான் அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு இன்புட் கேட்குறீங்க, என்டர் யுவர் ஏஜ்னு கேட்குது, நம்ம வந்து யூசர் வந்து ஒரு ஏஜ் கொடுக்குறாங்க 18. ஸோ அந்த 18 அப்படிங்கிறது வந்து இண்டீஜராக போய் ஸ்டோர் ஆகாது. அது வந்து இந்த இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா அதை ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். சரிங்களா? இஃப் யூ என்டர் அன் இண்டீஜர் வேல்யூ ஸ்டில் இன்புட் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் இட் இன்டு எ ஸ்ட்ரிங். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இண்டீஜர் வேல்யூ கொடுத்தா கூட அது என்னவா தான் கன்வெர்ட் பண்ணிக்கும்னா ஸ்ட்ரிங்காக தான் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கும். You need to explicitly convert it into an integer in your code using typecasting. Typecasting பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டைப்காஸ்ட், அதாவது டைப்காஸ்ட்னா ஒரு டேட்டா டைப்பை இன்னொரு டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து டைப்காஸ்டிங்னு சொல்லுவோம். டு கன்வெர்ட் ஃப்ரம் ஒன் டேட்டா டைப் டு அனதர் இஸ் கால்ட் டைப்காஸ்டிங், இல்லைங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன ஆகும், அந்த இடத்துல நீங்கள் வந்து இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இன்புட் வந்து யூசர்கிட்ட இருந்து நீங்கள் கெட் பண்ணாலும் பைத்தானை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கும்னா ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் டைப்காஸ்டிங் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் டைப்காஸ்டிங் யூஸ் பண்ணி தான் அதை வந்துட்டு உங்களுக்கு என்னவோ, அதாவது இண்டீஜராக மாற்றணும்னா இண்டீஜராகவோ இல்லை ஃப்ளோட்டாவோ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக தான் வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். யூஸிங் டைப்காஸ்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை மாற்றிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. நேம் வந்து என்ன கொடுத்துருக்கோம், நேம் இஸ் ஈக்குவல் டு, எப்போதும் நம்ம எப்படி கொடுப்போம், நேம் இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் நம்ம ப்ரோக்ராம் எழுதும் போதே வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு கலா. ஸோ இப்படி கொடுத்துருவோம். பட் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் யூசர்கிட்ட இருந்து எனக்கு இன்புட் வந்து நான் வாங்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப், இன்புட்டுன்ற இந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணுறேன், என்டர் யுவர் நேம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல நேம்ன்ற இந்த வேரியபிளில் நீங்கள் இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் நடக்கும். ரன் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து இதை கொடுக்க போகிறோம். சரிங்களா? இது வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போதே கொடுக்குறோம். இது மாதிரி கொடுக்காம நம்ம எப்படி கொடுக்குறோம், யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்புட் கெட் பண்ணுறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படிங்கிற இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்புட் ஆஃப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேரந்தசிஸ் உள்ளே வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி கொடுத்தா யூசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமோ அந்த ஒரு சென்டென்ஸை இங்கே கொடுத்துடணும். ஸோ என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொன்னால் யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே நம்மளை வந்து நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நேம் என்ட்ரு பண்ணுவாங்க. ஏஜ் இன்புட், என்டர் யுவர் ஏஜ். ஸோ நான் ஏஜ் வந்து நான் வந்து நம்பராக தான் கொடுப்பேன், பட் எனக்கு என்னவா தான் எடுத்துக்குன்னு சொன்னோம் ஸ்ட்ரிங்கை. நீங்கள் என்ன இன்புட் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கனாலும், அதாவது ஸ்ட்ரிங்காக கொடுத்தாலும் சரி, நம்பராக கொடுத்தாலும் சரி, இல்லை லிஸ்ட் வேரியபிளாக லிஸ்ட்டு ஐட்டம்ஸாக கொடுத்தாலும் சரி, அது எப்படி தான் எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு அது ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். சரிங்களா? அது நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ இதில் பாருங்கள், நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன், என்டர் யுவர் நேம்ன்ற இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து டைப் ஆஃப் இந்த நேம் அப்படிங்கிற இந்த வேரியபிளுடைய டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் நம்ம சொல்லியிருக்கோம், டேட்டா டைப். இந்த நேம்ன்ற வேரியபிளுடைய டேட்டா டைப் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைங்களா? ஸோ இந்த ஏஜில் வந்து நான் இப்போ 18 அதாவது 18 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்தா கூட அது டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன தான் ரிட்டர்ன் பண்ணும், உங்களுக்கு ஸ்ட்ரிங்னு தான் ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா இன்புட் ஃபங்க்ஷன், இந்த இன்புட் ஃபங்க்ஷன் எல்லாமே எப்படி தான் எடுத்துக்கும், நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஸோ நான் 18 கொடுத்துருக்கேன், அதனால் இது வந்து நான் வந்து ஏஜ் வந்து 18 இருக்கிறனால எனக்கு வந்து அது எதுவாக எடுத்துக்காது, இண்டீஜராக எடுத்துக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கொண்டு போயிட்டு அசைன் பண்ணிக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நேம் ஸ்ட்ரிங் தான், ஏஜ் வந்து நீங்கள் வந்து இண்டீஜர் வேல்யூ கொடுத்தா கூட உங்களுக்கு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனில் ஏஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். இப்போ மற்றதெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஹேஷ் போட்டிருக்கோம், இதெல்லாமே கமெண்ட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், Ctrl+S சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன், F5. ஸோ என்டர் யுவர் நேம், கலா, ஏஜ் 19. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள், இந்த நேம்ன்ற வேரியபிளோட கிளாஸ் என்ன பாருங்கள், டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். அது ஓகே தான், ஏன்னா நம்ம கலான்னு கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்னு வந்திருக்கு. பட் இந்த இடத்துல பாருங்களேன், 19 தானே நான் கொடுத்துருக்கேன். பட் ஆனாலும் எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள், டைப் ஆஃப் த ஏஜ் வேரியபிளும் ஸ்ட்ரிங்குன்னு தான் வந்திருக்கு. ஏன்னா இன்புட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி எடுத்துக்கும்னா, நீங்கள் எந்த மாதிரியான இன்புட் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும்.
சரிங்களா? ஸோ அப்போ ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிச்சுன்னா அதை நம்ம எப்படி இப்போ நான் வந்து ப்ராசஸ் பண்ணுறது? ஏன்னா நம்ம யூசர் வந்து எனக்கு இது ஸ்ட்ரிங் ஓகே, இப்போ நான் ஏஜ் வந்து 19 கொடுத்துட்டேன், ஓகே, அது கூட நம்ம எதுவும் மேனிப்புலேட் பண்ண மாட்டோம். இப்போ நான் வந்து ஒரு சேலரி கொடுக்குறேன், சேலரி வந்து எனக்கு கேல்குலேட் ஆகணும், ஹச்ஆர்ஏ டிஏ இதெல்லாம் எனக்கு கேல்குலேட் ஆகி டோட்டல் கிராண்ட் டோட்டல் எல்லாமே எனக்கு வரணும். அந்த டைமிங்கில் எனக்கு கண்டிப்பாக இது இன்டீஜராக இருந்தால் தானே என்னால் வந்து மேனிப்புலேஷன்லாம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம அதை கன்வெர்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு கன்வெர்ட்டிங் டைப் காஸ்டிங் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த டைப் காஸ்டிங் ஃபங்க்ஷன், அதாவது டைப் காஸ்டிங்னா நம்ம எதுவாக மாற்றணுமோ, இப்போ நம்ம டைப் காஸ்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேல்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே மாதிரி தான் இன்புட் கொடுத்து என்டர் யுவர் சேலரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ தான் யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, சேலரி கேட்குது, ஸோ நம்ம சேலரி கொடுக்கணுன்ற அவங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நம்ம இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டோம், என்டர் யுவர் சேல்னு கொடுத்துட்டோம். ஸோ நான் கொடுத்தோடனே என்ன பண்ணுறேன், இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். பட் இந்த ஏஜ் வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக இருந்தால் எனக்கு நோ ப்ராப்ளம், ஏன்னா நான் அதை எதுவுமே மேனிப்புலேட் பண்ண போகிறது இல்லை, அப்படியே ஏஜ் கொடுக்க போகிறேன், ஏஜ் வந்து பிரிண்ட் ஆக போகுது. ஸோ எந்த மேனிப்புலேஷனும் அங்கே நடக்க போகிறதுனால நான் அதை வந்து எதுவுமே பண்ணலை. பட் சேலரி எனக்கு கண்டிப்பாக மேனிப்புலேஷனுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இன்ட். ஸோ டைப் காஸ்டிங்னா நம்ம எந்த டேட்டா டைப்பாக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம கொடுத்து வித்தின் ப்ராக்கெட்டில் எந்த இன்புட்டோ அதை கொடுப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன். ஸோ என்ன ஆகும், இந்த இன்புட்டு அப்படியே எனக்கு என்னவா மாறிடும், இந்த ஸ்ட்ரிங்காக வந்து நம்மளுக்கு என்னவா மாறிடும், இன்டீஜராக மாறிடும். நீங்கள் இங்கே கொடுக்குறது நம்பராக இருந்தால் அப்படியே வந்து அது இன்டீஜராக மாறிடும். சரிங்களா? அப்போ நான் இன்புட்டில் வந்துட்டு சேலரி வந்து இப்போ ஒரு 1000 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த 1000 வந்து இன்டீஜராக கன்வெர்ட் ஆகும். பட் நான் சேலரியை வந்து நான் யூசர் வந்து ராங்காக டைப் பண்ணுறாங்க, அதுவும் வந்துட்டு நான் வந்து ஸ்ட்ரிங் மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும், எரர் தான் ரைஸ் ஆகும். ஆனால் உங்களுக்கு தெரியும், டைப் காஸ்டிங்கில் ஸ்ட்ரிங்கை வந்து என்னவா மாற்ற முடியாது, இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ டைப் காஸ்டிங் ரூல்ஸு நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை நம்ம திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்து நான் ஒரு சேலரி கொடுக்குறேன், சேலரி 2000 கொடுக்குறேன். ஸோ அது வந்து இப்போ நான் இன்ட்டு டைப் காஸ்டிங் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அந்த 2000ன்றது எனக்கு என்ன தான் இருக்கும், உங்களுக்கு 2000ன்றது ஸ்ட்ரிங்காக தான் அதை எடுத்துகிட்டு போய் சேலில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். பட் நான் இங்கே இன்ட்டு டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த 2000 அப்படி அந்த 2000 நான் கொடுக்கும்போது அந்த 2000ன்றது வந்து என்னவா மாறிடும், இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி சேல்ன்ற வேரியபிளில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சேல் கொடுத்துருக்கோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த ஹேஷ் இந்த கமெண்ட் எடுத்துடுறேன். ஸோ டைப் ஆஃப் த சேல் வேரியபிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த இதை முதல்ல கட் பண்ணுங்கள், திருப்பி நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சேலில் பார்த்தீங்கன்னா நான் இன்புட் வாங்கியிருக்கேன், அதோட டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன, அதாவது ஜஸ்ட்டு நான் இன்புட் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன், அதோட டைப் ஆஃப் சேல் அதாவது அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ Ctrl+S F5 ரன் பண்ணுறேன். நேம் உமா, ஏஜ் 12, சேலரி 2000. ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, என்டர் யுவர் சேல். ஸோ சேலரி வந்து 2000. ஸோ 2000ன்றது ஆக்சுவலி இன்டீஜர் வேல்யூ. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டேட்டா டைப்பை நம்ம பிரிண்ட் பண்ண சொன்னதில் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுது, இன்புட் ஃபங்க்ஷன் வந்து என்னவா எடுத்திருக்கு உங்களுக்கு, ஜஸ்ட்டு வந்து இன்புட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இன்புட் என்டர் யுவர் சேல்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் இன்புட் ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம். ஸோ இங்கேயும் இன்புட் ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ எந்த இடத்துலையுமே நம்ம டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணலை. ஸோ டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணாதனால டிஃபால்ட்டாக என்ன தான் வருது, உங்களுக்கு இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுது. ஸோ இந்த நேம், ஏஜ், சேல் இது மூணுத்துக்குமே வந்து நீங்கள் எந்த டைப் காஸ்டிங் மெத்தடும் யூஸ் பண்ணாதனால ஸோ டிஃபால்ட்டாக அது வந்து எப்படி தான் எடுத்துக்குது, நீங்கள் வந்து ஏஜ் வந்து நம்பராக கொடுத்தாலுமே அது வந்து எதுவாக தான் எடுத்துக்குது, உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு டேட்டா டைப் எல்லாமே எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ நேமோட டேட்டா டைப்பும் ஸ்ட்ரிங்கு,
ஏஜுக்கு வந்து நீங்கள் 12 கொடுத்துருக்கீங்க, பட் அதுக்கும் ஸ்ட்ரிங் தான் வந்திருக்கு. சாலுக்கு நீங்கள் ஸ்ட்ரிங் நீங்கள் வந்து என்ன கொடுத்துருக்கீங்க 2000, நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் 2000 கொடுத்துருக்கோம், நம்பர் தான் கொடுத்துருக்கோம், பட் அதுக்கும் டேட்டா டைப் எப்படி வந்திருக்கு ஸ்ட்ரிங்னு தான் வந்திருக்கு. ஸோ இன்புட் வந்து எப்படி எடுத்துக்குது, அதோட டிஃபால்ட்டு வேல்யூ வந்து எப்படி எடுத்துக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்குது. ஸோ எனக்கு இந்த ஏஜை வந்து நான் வந்து எதுவும் மேனிப்புலேட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஏஜ் அப்படி இருந்தால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் நான் சேலரி ஏதோ ஒரு மேனிப்புலேஷனுக்கு நான் யூஸ் பண்ணணும் போது நான் கண்டிப்பாக டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனக்கு இந்த ஸ்ட்ரிங்காக இருக்கக்கூடாது. சேலரி வந்து எனக்கு இன்டீஜராக கன்வெர்ட் ஆகணும். அப்போ நம்ம டைப் காஸ்டிங் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ டைப் காஸ்டிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், இப்போ நான் இதை இன்டாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஐஎன்டி இன்ட் ஆஃப் கொடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை வித்தின் ப்ராக்கெட்ஸில் கொடுத்துட்றோம். ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த இடத்துல, கண்டிப்பாக இந்த இன்புட் நீங்கள் கொடுத்துருக்க இன்புட்டு 18, அதாவது இன்புட் வந்து 2000 கொடுத்தோம் இல்லைங்களா, இந்த 2000 வந்து அப்படியே என்னவா மாறிடும், இன்ட்டாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறமா சேலில் போயிட்டு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்போ திருப்பி இதே ப்ரோக்ராம் தான் இதில் நான் வந்து இந்த டைப் காஸ்டிங் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணனால இந்த இடத்துல டைப் ஆஃப் சேல் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்றதை இப்போ திருப்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் இதில் மாடிஃபை பண்ணியிருக்கிறனால நான் Ctrl+S சேவ் பண்ணுறேன், திருப்பியும் ரன் பண்ணுறேன், F5 கொடுக்குறேன். ஸோ நேம் கொடுக்குறேன், நேம் உமா, ஏஜ் 23, சேலரி 5000. ஸோ இப்போ பாருங்கள் என்னவா இருக்குது, இந்த இடத்துல வந்து இன்ட்னு வந்திருக்கு பாருங்கள், நேம் ஸ்ட்ரிங் ஓகே. ஏஜ் வந்து நான் எந்த கன்வர்ஷனும் பண்ணலை, டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் ஸ்ட்ரிங் அப்படியே டிஃபால்ட்டு ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. பட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் சேல்ன்ற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா டைப் என்னவா தான் இருக்கும், இன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. புரிஞ்சுங்களா. ஸோ அதே மாதிரி இப்போ நான் வந்து இதை ஒரு மேனிப்புலேட் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறோம், இப்போ டோட்டல் டோட்டல். ஸோ நான் அதை மேனிப்புலேட் பண்ண முடியும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்தா எனக்கு என்னவா வரும், எரர் ரைஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்த மாதிரினா இப்போ பாருங்கள், நீங்கள் எதுவுமே வந்து டைப் காஸ்டிங்கே யூஸ் பண்ணலை சரிங்களா. அதை நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணலை, அதோட டிஃபால்ட் வேல்யூ, அதாவது இந்த இன்புட் ஃபங்க்ஷனோட டிஃபால்ட்டாக வந்து அது என்னவா ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங்காக தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அது வந்து சேலில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்படி நான் ஸ்டோர் பண்ணும்போது அதை எதுவும் மேனிப்புலேட் பண்ண முடியுமா, பாசிபிள் கிடையாது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், எனக்கு எரர் ரைஸ் ஆகும். இப்போ நான் ஆல்டர் பண்ணியிருக்கிறனால Ctrl+S நெக்ஸ்ட்டு F5 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ராணி 23, 8000. இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. ஸோ கேன் ஒன்லி கன்கார்டினேட் ஸ்ட்ரிங் நாட் இன்ட் டு ஸ்ட்ரிங். அப்போனா என்ன வருது பாருங்க, உங்களுக்கு இந்த இடத்துல கன்கார்டினேட் ஆக முடியாது. ஏன்னா வந்துட்டு சேலரின்றது ஒரு என்னவா எடுத்திருக்கு இந்த இடத்துலன்னு சொன்னால் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்திருக்கு. ஸோ நான் இதை வந்து நான் டைப் காஸ்ட் பண்ணலை. இந்த இடத்துல நான் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் இந்த இடத்துல எனக்கு எரர் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. பட் நான் இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட்டு அப்படியே இன்புட்டை கெட் பண்ணி அதை வந்து நான் மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த சேல் வந்து எனக்கு என்னவா இருந்திருக்கும், ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டீஜரையும் நம்மளால் கன்கார்டினேட் பண்ண முடியுமா, பாசிபிள் கிடையாது. ஸோ அதனால தான் இங்கே வந்து எனக்கு ஒன்லி கன்கார்டினேட் ஸ்ட்ரிங் நாட் இன்ட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வந்து ரைஸ் ஆயிருக்கு. புரியுதுங்களா. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல வந்து டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணி பண்ணனா எனக்கு என்ன ஆகும், எரர் வராது. ஸோ நான் இப்போ இதை என்ன பண்ணிட்டேன், இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆல்டர் பண்ணியிருக்கனால Ctrl+S F5 கொடுத்துருக்கேன். இப்போ நேம் கலா, ஏஜ் 24, 9000 சேலரி. ஸோ எனக்கு இப்போ எந்த எரருமே வரலை சரிங்களா. ஸோ அதே மாதிரி நான் டோட்டலை வந்து மேனிப்புலேட் பண்ணி அதையும் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன், பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதோட டோட்டல் அப்படிங்கிறதோட டைப், டேட்டா டைப் என்னன்றதையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ டோட்டல் எவ்வளோ வருதுன்றதையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஸோ Ctrl+S F5 ரன் பண்ணுறேன். இப்போ ரன் டைமில் நான் வந்து என்ன பண்ணுறேன், வேல்யூஸ் வந்து யூசர் மூலமாக கொடுக்க வைக்கிறோம் சரிங்களா. அதுதான் யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ மாலா, ஏஜ் வந்து 26, சேலரி வந்து 20,000. ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், இந்த இடத்துல நேம் ஸ்ட்ரிங் கிளாஸாக தான் இருக்குது.
நெக்ஸ்ட் ஏஜும் ஸ்ட்ரிங் கிளாஸாக தான் இருக்குது, அதாவது அதோட டைப் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது. பட் சேலரியை மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டோம், டைப் காஸ்ட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. டைப் காஸ்ட் பண்ணியிருக்கோமா இந்த இடத்துல, சேலரியை மட்டும் டைப் காஸ்ட். ஸோ டைப் காஸ்ட்னா ஒரு டேட்டா டைப்பு, அதாவது இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ கன்வெர்ட் பண்ண அதை வந்து சேலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதற்கு இன்ட்டுன்றது ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ டோட்டல்ன்றது வந்து உங்களுக்கு வந்து இன்ட்டு தான், ஏன்னா நம்ம வந்து இங்கே என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ. ஸோ இதுவும் இன்ட்டு வேல்யூ, இதுவும் இன்ட்டு வேல்யூ. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ரிசல்ட்டும் இன்ட்டு. ஸோ அதுவும் இன்ட்டு. அதுதான் உங்களுக்கு டைப் ஆஃப்ல டோட்டல் இன்ட்டு வந்திருக்கு. ஸோ நான் கொடுத்துருக்கிற இன்புட் வந்து 20,000 ப்ளஸ் அங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 1000 வந்து ஆட் பண்ணி டோட்டலில் வந்து அப்டேட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சுங்களா, புரிஞ்சுங்களா? ஓகே. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறீங்கல்ல, இங்கே டைப் காஸ்ட் பண்ணும்போது இந்த இடத்துல என்டர் யுவர் சேலரியில் வந்துட்டு நீங்கள் யூசர் வந்து தவறுதலாக வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்கனாலும் உங்களுக்கு எரர் தான் வரும். ஏன்னா உங்களால் ஸ்ட்ரிங்கை வந்து என்னவா கன்வெர்ட் பண்ண முடியாது, இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு இன்புட் கொடுத்து பார்ப்போம். F5. ஸோ நேம் கொடுக்குறேன், நேம் பிரியா, 30 ஏஜ். சேலரி வந்து நம்ம வந்து கன்வர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து இன்டீஜர் நம்பர்ஸாக கொடுத்தா தான் அது வந்து இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல நான் வந்துட்டு யூசர் வந்து தெரியாமல் பை மிஸ்டேக்கில் வந்து அவங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எரர் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் என்ன இந்த இடத்துல பண்ணியிருக்கோம், டைப் காஸ்ட் பண்ணியிருக்கோம். டைப் காஸ்ட் பண்ணாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்பராக இருந்தால் தான் அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணும் இல்லைங்களா. இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து அதை இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அப்பயும் உங்களுக்கு என்ன வரும், இன்வாலிட் லிட்ரல் ஃபார் இன்ட் வித் பேஸ் 10. ஓகே அப்படின்னு கொடுக்கக்கூடாது. ஓகே மீன்ஸ் என்ன, எதுவும் ஸ்ட்ரிங் நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்கக்கூடாது. அந்த இடத்துல யூசரும் வந்துட்டு கரெக்டான இன்புட், அதாவது நம்பர் கொடுத்தா தான் இந்த இடத்துல வந்து கரெக்டாக எரர்லாம் இல்லாமல் உங்களுக்கு அவுட்புட்டு வரும். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? ஓகே, இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். If you have any doubts, you just message me in the comment section. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.